நம்மை கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து உங்கள் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை துதிக்க வைத்தவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் உமக்கு நேராக இருப்பதாக. ஹல்லேலூயா. எங்கள் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கட்டும்ப்பா. நீர் நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றும் உள்ளது. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். அசைவாடுகிறவரே, எங்கள் மேல் அசைவாடுங்கப்பா. எங்கள் நடுவில் உலாவுகிறவரே, எங்களை தேற்றுகிறவரே, எங்களை பலப்படுத்துகிறவரே, உம்முடைய ஆவினால் எங்களை திடப்படுத்துவீராக, எங்களை கழிகூற பண்ணுவீராக. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய வசனம் எங்களை தேற்றட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஆட்கொள்ளுபவரே உம்மை துதிக்கிறோம், ஆளுகை செய்பவரே நன்றி, 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 நன்றி அப்பா. கிருபையா எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, ஆமென், 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 ஆமென். எங்களை உருவாக்குகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, உமக்கென்று எங்களை நிறுத்தி வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசனத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய ஆளுகைக்காக ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எங்கள் சகாயரே, எங்கள் பலனானவரே, எங்கள் அரணான கோட்டையே, நாங்கள் நம்பும் கண்மலையே, எங்கள் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. எங்கள் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரே மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. எல்லாரும் கொஞ்சம் ஸ்தோத்திரத்தோட, ஸ்தோத்திரத்தோட தெய்வ பிரசன்னத்தில் நம்ம விட்டு கொடுத்து ஆவியானவர் நம்மை முற்றிலும் ஆளுகை செய்யட்டும். அவருடைய நாமம் உயர்த்தப்படட்டும், அவருடைய நாமம் நம்மத்திலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord. நன்றின்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையே, 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 கிருபையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, மகிமைப்படுவீராக, எழுந்தருளுவீராக. எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே, எல்ரோய், எங்களை காண்கிறவரே, எங்களை தெரிந்தெடுத்த தெய்வமே, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றும், எங்களை சிந்தை
சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு நேராக எங்கள் இருதயம் திரும்பட்டும், உமக்கு நேராக எங்கள் ஆத்துமா திரும்பட்டும், உமக்கு நேராக எங்கள் எண்ணங்கள் திரும்பட்டும், உமக்கு நேராக எங்கள் சிந்தைகள் திரும்பட்டப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. We praise your name. நீ நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம். பாடுவோம். கரம் பிடித்து நடத்துகிறீர், கரம் பிடித்து நடத்துகிறீர், காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? கரம் பிடித்து, கரம் பிடி. என் கால்களை சறுக்குதலுக்கு தப்புவித்தவரே, நடத்துகின்றீர், காலமெல்லாம் என்னை சுமக்கின்றீர். ஒரே சத்தமாய் நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி ஆமென். என் இதயம் சொல்லுங்க. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், கண்ணீரெல்லாம் நீர் துடைக்கின்றீர். என் காயமெல்லாம், காயமெல்லாம் நீரே ஆற்றுகிறீர். கண்ணீரெல்லாம் நீர் துடைக்கின்றீர், காயமெல்லாம் நீராற்றுகின்றீர். உள்ளத்திலிருந்து நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை என் இதயம் துள்ளுதாண்டவரே. நீ செய்த நன்மைகள், நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, காண்பவரே, தீனம் காப்பவரே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, நல்லவரே,
வல்லவரே. ஹல்லேலூயா. காண்பவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் காப்பவரே. நன்றி 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 நன்றி. அப்படியே பாடுங்க. இருப்பவரே, இருந்தவரே, இருப்பவரே, இருந்தவரே, இருந்தவரே. வாஞ்சையோடு இனிமேலும் இனிமேலும் எனக்காக வருபவரே. இருப்பவரே, எவ்வளவு மெய்மையான தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையானவர், மகிமையானவர். இனிமேலோ வருபவரே. பாடுவோம். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உங்களை நோக்கி பார்த்து உம்மை ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் உங்களை உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட உம்மை உயர்த்தி, உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ள. ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்த முடிந்தால் உயர்த்தி சேர்ந்து ஆராதனை 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 ஆராதிக்கலாம். எல்லாரும் ஒரே சத்தமா அவரை துதிக்கிறதை எனக்கு பலன் சொல்றவங்க, அவர் சமூகத்தில் இருப்பதை எனக்கு பலன். ஜீசஸ் க்ளோரா பலா சந்தரா. ஆராதனை ஆராதனை. பிரசன்னம் நிரப்பட்டப்பா, எங்களை மறைச்சிருங்க ஆண்டவரே. நாங்க மறையட்டும், நீங்க பெருகட்டும். ஆராதனை. Glory, 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 glory. Regala handarabos. அன்பரே சுவே, அன்பரே சுராஜனுக்கே. ஓ ஆவியான அன்பரே சுவே. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற பரிசுத்தராகிய நம் ஆண்டவர், துதிக்கு பாத்திர, மேன்மையானவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். அவர் மகிமைப்படுவாராக, உயர்ந்திருப்பாராக. நம்மை மறைத்து அவர் வெளிப்படுவாராக. எங்களை மறைச்சிருங்க ஆண்டவரே. மோசேயின் கூடாரத்தை மூடின மேக ஸ்தம்பம் போல எங்களை மூடுவதாக, இந்த இடத்தை மூடுவதாக, இந்த ஆராதனை மூடுவதாக. நாங்கள் மறையணும், நீங்க பெருகணும் ஆண்டவரே. ஷலரபல ஹந்தரக ஷ்யதரா லேப்ரபல ஷ்யதரதரதரா லேரிப்ரபோ ஷந்தரதரா. அன்று மறுரூப மலையில் ஒரு மேகம் மூடினது போல இதோ இந்த ராத்திரி நேரத்தில் எங்களை ஒரு மேகம் மூடட்டும், உம்முடைய பிரசன்னம் மூடட்டும். ரிபலபோ ஷபரபலபரபலபரபலபரா. எஸ் 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 லார்ட். இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லத்தக்கதான அனுபவம் இந்த இரவு நேரத்தில் உண்டாவதாக, இந்த நேரத்தில் உண்டாவதாக. Hallelujah. Thank you Holy Spirit. Thank you Jesus. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை நேசித்து வந்திருக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நீங்க தான் எல்லாமே ஆண்டவரே. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் ஆசையெல்லாம்
எங்களை மறைக்கிறோம்ப்பா, எங்களை மறைக்கிறோம்ப்பா, எங்களை மறைக்கிறோம்ப்பா, எங்களை மறைப்பீரா. ஓ ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா. ஓ எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்துல உண்மையா சொல்ல முடியும், உங்களை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் தேவை நீர்தான், என் ஆசை நீர்தான். எங்களுடைய பிரசனத்துல மூடுங்க, நாங்க எவ்வளவு வேணும் மறையட்டும் ஆண்டவரே. அடியானை மறைப்பீராக, வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மறைப்பீராக. அன்று மறுரூப மலையில ஒரு மேகம் வந்து மூடினது போல ஆண்டவரே, இங்கே இருப்பது நல்லது என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்தை இந்த ராத்திரி நேரத்தில் இந்த ஆராதனை கர்த்தர் உண்டு பண்ணும்படி எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீரப்பா. இந்த பிரசனம் ஆளுகை செய்யட்டும், அந்த ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய ஒரே சிந்தையை தாங்க, ஒரே எண்ணத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு மனமா நாங்க ஆராதிக்கணும்ப்பா. ஆராதிக்கும் போதே தெய்வ மகிமையில ஆண்டவரே, தெய்வ பிரசன்னத்துல எங்களுக்குள்ள விடுதலை உண்டாகட்டும். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க, மகிழ்ச்சியோடுமை துதிக்க கிருபை செய்யுங்க. இருதயத்தின் கலக்கங்கள், பாரங்கள், சஞ்சலங்களை கர்த்தர் எடுத்து போடுவீராக ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியினால் இடை கட்டுவீராக. துதிக்க விடாதபடி தடை பண்ணுகிறவைகளை நிர்மூலமாக்கி செபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்யுங்கப்பா. உங்க பிரசன்னத்துல ஆண்டவரே, நீர் எங்களை மகிழ்விக்க ஆண்டவரே, கல்வாரியில தொங்கினீர் ஆண்டவரே, உங்களை மகிழ்விக்க நாங்க துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா, நாங்க துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. உங்களை மகிழ்விக்கத்தக்கதான ஆராதனை எங்களுக்குள்ளிருந்து வெளிப்படட்டும். நீர் மாத்திர மகிமைப்படும், நாங்கள் சிறுகவும் நீர் எவ்வளவு வேணும் பெருக வேணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நின்று ஒரு சங்கீத பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். வேதத்தை எடுத்து எழும்புவோம். வேதம் கொண்டு வந்தவர்கள் 63வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பைபிள் இருக்கிறவங்க பைபிள் பார்த்து வாசிங்கள், இல்லாதவர்கள் நீங்கள் ஸ்கிரீனை பார்த்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 63வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராச்சாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே கழிவுறு. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். போய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும். 3-4 வசனங்களை ஒரு விசை கூட சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாமா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சாட்டர்டே நைட் வர்ஷிப்ல வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நான் ஜீவன் உள்ள மட்டும் என் ஆண்டவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க, ஆண்டவரே கடைசி வரை துதியானது குறையாம இருந்துட்டே இருக்கணும்ப்பா. ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லப்படுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அப்படின்னா அர்த்தம் என்ன? ஜீவன் இருந்தும் கிருபை இல்லைன்னா அந்த ஜீவனுக்கு எந்த யூஸ்மே கிடையாது. ஆனா ஜீவனோடு கிருபை இருக்கிறது என்றால்
அந்த ஜீவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவனாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆமென். அதனாலதான் நாம் வேதம் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நான் இன்னைக்கு ஜீவனோடு இருப்பது என் பலத்தினால் அல்ல, கிருபையினால சொல்றவங்க மாத்திர சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கிருபையை ருசிக்கிறவன் என்ன செய்வானா, என் உதடுகள் உம்மை துதிக்கும் சொல்லி என் ஜீவனுள்ள மட்டும், அதாவது கிருபை இருக்கிறது வரை துதிச்சுட்டே இருப்பேன். ஆமென். நான் துதிக்கிறத ஸ்டாப் ஆகுறதுன்னா என் வாழ்க்கையில கிருபை ஸ்டாப் ஆகும். ஆண்டவரே, என்னைக்கு நீங்க தர்ற கிருபை ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு வர உங்களை துதிக்கிறதுக்கு என்ன பலப்படுத்திட்டே இருங்க. கிருபை ருசிக்கிறவன் துதிப்பான், கிருபை ருசிக்கிறவன் பாடுவான். ஆமென். அதிகமாய் சங்கீதத்திலே தாவீது கிருபை ருசித்து தான் பாடுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இம்மட்டும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறார். 8வது வசனத்துல சொல்றார், 7வது வசனத்துல, நீர் எனக்கு துணையாயிருந்ததினால், நீங்க என் கூடவே இருக்கிறதுனால உங்க செட்டைக்குள்ள நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியில அடிக்கிற புயலை பார்த்தா, அலைய பார்த்தா களி கூறுகிற சிச்சுவேஷன் கிடையாது. ஆனாலும் என்னால் துதிக்க முடியுது, என்னால் பாட முடியுது, என்னால் ஆராதிக்க முடியுது. ரீசன் என்னன்னா, என்ன கர்த்தர் எங்கேயோ வைக்கல, தமது மறைவுக்குள்ள வச்சிருக்கிறார். ஆமென். கோழி தன் குஞ்சுகளை எதுக்குள்ள வைக்க தெரியுமா? தன் செட்டைக்குள்ள. வெளியில கழுகு பறந்து கொண்டிருந்தாலும் இந்த செட்டைக்குள்ள இருக்கிற கோழி குஞ்சு என்ன பண்ணும் தெரியுமா? மகிழ்ச்சியா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும். வெளியில வந்தா பிரச்சனை தான், தலையை தூக்கி வெளியில பார்த்தாலே என்ன சுத்தி அடிக்கிற பிரச்சனை. ஆனாலும் என்னால களி கூற முடியுது, என்னால பாட முடியுது, என்னால ஆராதிக்க முடியுது. ஏன்னா என்ன கர்த்தர் எங்கேயோ வைக்கல, அவருடைய மறைவுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை எனக்கு. பாடுங்க, என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே பயமே இல்லை எனக்கு. ஆமென். பயமே இல்லை. எனவே சொல்லுங்க, ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை. ஆமென். இந்த வார்த்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். ஆழ்கடலை, ஆழ்கடலை அக்கரையில் சேருவேன், ஆழ்கடலை. ஆமென். சந்தோஷமா இந்த பாடலை கைகளை தட்டி, என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி முழு பலத்தோடு தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்துவோம். என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை எனக்கு. பாடு, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. ஆழ்கடலை தாண்டுவேன், ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். பாடுங்க, ஆழ்கடலை, ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். ஆழ்கடலை தாண்டுவேன், என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. உங்க சத்தம் கேட்கட்டும். என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. ஆமென். பெரும் புயல் வீசட்டும், பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், பெரும் புயல் வீசட்டும், அலைகள் மோதட்டும், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார், பேரமைதி தந்திட இயேசு இருக்கிறார். என் இயேசு ஆழ்கடலை, ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆமென். அடிக்கிற இந்த அலையை தாண்டுவேன் சொல்றவங்க, ஆழ்கடலை தாண்டுவேன். ஆமென். ஆழ்கடலை தாண்டுவேன், என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. என் வாழ்க்கை, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார், பயமே இல்லை.
Glory Father. நம்பிக்கையோட நன்றியோட சொல்லுங்க. கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், ஓடி வருவார். அற்புதங்கள் 1000 செய்து மகிழ்வார், அற்புதங்கள் 1000 செய்து மகிழ்வார். இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவே, ஆமே, ஆழ்கடலை தாண்டுவே, ஆழ்கடலை தாண்டுவே, ஆழ்கடலை தாண்டுவே. என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே பயமே இல்ல, பயமே இல்ல, பயமே இல்ல. என் வாழ்க்கை படகிலே. ஹalleluya, ஆமென். ஜீசஸ், ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கூட இயேசு பிரயாணித்துக் கொண்டே இருக்கிறார். என்னை அவர் இதுவரை தனியா நடக்க விடலன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க. ஹalleluya. சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது அவங்க கூப்பிட்டதுனால வந்தாரா, கூப்பிடாமலே வந்தாரா? இப்படி நாங்க படிக்கலையே அப்படின்னு தோணுது. தண்டு வலிக்கிறது பைபிள் சொல்லுது, அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு கூப்பிட்டதுனால வரல. ஆமென். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அவர் அனுமதித்த பாதையில் நடக்கும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அவன் கூப்பிடாமலே அவர் வருவார்னா, நான் கூப்பிட்டா என் ஆண்டவர் வராம இருப்பாரா? ஹalleluya. கூப்பிடவே இல்லைங்க. அவங்க பதறி அலறாங்க, பயந்து அலறாங்க. இது என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியல. கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கண்கள் அவரை கண்டது, அவரை கண்டது. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில நேரத்தில் கூப்பிடுகிற சிச்சுவேஷன், அதாவது என்னால் கூப்பிடுகிற பலன் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சால், இவன் கூப்பிடட்டும் அதுக்கப்புறம் நான் போகிறேன் என்று சொல்லி இறங்கி வருகிற தெய்வத்தை நான் ஆராதிப்பது. என் சூழ்நிலை அறிந்து எனக்கா இறங்கி வருகிற தெய்வத்தை தான் நான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் ஆமென். எனவேதான் தேவன் அனுமதித்த பாதையில் அடிக்கிற அலையை கண்டு பார்த்து சொல்லுங்க, உன்னை தாண்டி என்ன போக வைப்பார் சொல்லுங்க. ஆமென். செங்கடலை தாண்டி போக வச்சவர் யோர்தானையும் தாண்டி, அதனாலதான் செங்கடலுக்கு முன்னாடி மோசேட்ட மட்டும் கையை உயர்த்தி நில்லுன்றார். ஏன்னா இதுவரை செங்கடல் பிளந்தது பார்த்தது கிடையாது. ஒரு தண்ணி பிளந்து தண்ணி ரத்தமா மாறினதான் பார்த்திருக்கிறாங்க. இல்ல, தண்ணி பிளந்து அந்த அதுல ஒரு பாதை உண்டு என்பது பார்த்தது கிடையாது. எனவே மோசேட்ட சொல்றாரு, கோலை நீட்டு, பழக்குது. எல்லா கண்களும் ஆச்சரியம். யோர்தான் கிட்ட வந்ததும் சொல்றாரு, கோலை நீட்டாத, நீ போய் காலை வைன்றாரு. ஆமென். நீ காலை வச்ச உடனே யோர்தான் பிழக்கும். யோர்தான் கரை புரண்டு ஒரு யோர்தான் எப்படிங்க அது பிழக்கும்? ஆமென். இப்ப கால் வைக்க போறது யாருன்னா, செங்கடலை தாண்டி வந்தவன். யோர்தான் பார்த்ததும் சொல்லியிருக்கோம், இவன் அதையே தாண்டிட்டான். இதில் நம்மெல்லாம் இவன் செங்கடலுக்கு முன்னாடி பிரச்சனைக்கு நாம யாருன்னு காமிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரச்சனை தன்னை யாருன்னு காமிக்கும் போது பிரச்சனைக்கு நான் யாருன்னு காமிக்கணும். யோர்தான் உங்க முன்னாடி கரை புரண்டு ஓடும் போது யோர்தானை கூப்பிட்டு சொல்ல, யோர்தானே உன்னோட பெரிய ஆளெல்லாம் தாண்டிதான். அதையே தாண்ட பண்ண ஆண்டவர் உன்னை தாண்ட பண்ணுவது லேசான காரியம். ஹalleluya. அதனால நம்ம காலை வச்சிட்டு நில்லுன்றார். யோர்தான் உன்னை பார்க்கட்டும்ன்றார். காலை வச்சிட்டு நில்லு, யோர்தான் உன்னை பார்க்கட்டும். உங்க பிரச்சனை நடுவில் நீங்க நில்லுங்க, உங்க பிரச்சனைகள் உங்களை பார்க்கட்டும். பார்த்து அது விலகுங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறதை அறிந்து கொள்ள செய்வார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வருவார், ஓடி வருவார். அற்புதங்கள் 1000 செய்து மகிழ்வார். ஆமென். இயேசு செய்து மகிழ்வார். ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆழ்கடலை தாண்டுவேன், பாடுங்க. ஆழ்கடலை, ஆழ்கடலை தாண்டுவேன், அக்கரையில் சேருவேன். ஆமே. என் வாழ்க்கை படகிலே, என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை எனக்கு, பயமே இல்லை, பயமே இல்லை. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்லை.
ஹalleluya. சொல்லுங்க, ஜீவனுள்ள வார்த்தையா, ஜீவனுள்ள வார்த்தையா என்னோடு பேசுவார், ஜீவனுள்ள வார்த்தையா என்னோடு பேசுவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார், வழிகாட்டும் தீபமாய் கூட வருவார், இயேசு கூட வருவார். ஆழ்கடலை அக்கரையில் சேருவே, ஆமென். ஆழ்கடலை தாண்டுவே, தாண்ட பண்ணுவா, கடக்க பண்ணுவா. என் வாழ்க்கை படகிலே இயேசு கூட வருகிறார். பயமே இல்ல, எனக்கு பயமே இல்ல, பயமே இல்ல. இதுவரை தாண்ட பண்ணினாரே என் வாழ்க்கை படகிலே, ஆமென். பூச்சியாயிருந்த எனக்கு ஒரு வாழ்க்கை தந்தவர். அப்படியே பாடுங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. உள்ளமெல்லாம் உருகுதே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில. கண்ணால கண்ணு கலங்குது, கத்தாவே உண்மை நினைக்கிறது. உள்ளமெல்லாம் உருகுதையா, என்னை நடத்தி வந்தத நினைச்சு துதிக்கிறப்பா. தன்னால கண்ணு கலங்குது, சந்தோஷமா. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டே. ஆர்ப்பரிப்போடு எனக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறா, என்ன நல்லவனாக்கி. ஓ, தேற்றிட ஒருவர் இல்ல, தேற்றிட ஒருவர் இல்ல, ஆற்றிட யாரும் இல்ல, தேற்றிட ஒருவர் இல்ல, ஆற்றிட யாரும் இல்ல. தூற்றிட பலர் உண்டு, சேற்று வீசு மனிதர் உண்டு, தூற்றிட பலர் உண்டு, சேற்று வீசு மனிதர் உண்டு. ஏற்றிடும் என் விளக்கை தேற்றும் எந்த தெய்வமே, ஏற்றிடும் என் விளக்கை. ஆமே, உம்மையன்றி உலகில் ஆறுதல் எனக்கு ஆறுமில்லை, உம்மையன்றி. சந்தோஷமாய் நல்ல கையை தட்டி இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. தூக்கி இடுப்புல வச்சுட்டாருங்க. இதை விட பாக்கியம், இதை விட மேன்மை சரபலாதறியாத. உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா. ஓ, தன்னால கண்ணு கலகுது, கத்தாவை உண்மை நினைக்கு. உள்ளமெல்லாம் உருகுதப்பா. இயேசுவே உந்த நன்மை நினைக்கையில தன்னால கண்ணு கலகுது. ஓ, சொல்ல, கருவிலனாதையானே, கருவிலனாதையானே, தெருவினில் நான் கிடந்தேன், கருவிலனாதையானே. அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, ஆமென். உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே, அதிசயமே, உம்மை நான் என்று துதிப்பேன். அற்புதமே, நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறார். சொல்றேன், கையை தட்டி. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி எல்லையில் வைத்து. glory glory. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. ஓ, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்திருக்கிறீங்கப்பா. தேவரீர் எங்களை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நாங்களே பார்க்கிறோம். ரிபலமோ சந்தரா. ஆமே, உள்ளமெல்லாம் உருகுதே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா. ஆமே, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே உண்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில, தன்னால கண்ணு கலங்குது, கத்தாவே. கடைசியா இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனா. glory glory
அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷம் ஒவ்வொரு இருதயங்களிலும், ஒவ்வொரு கூடாரத்திலும். சந்தரா, இந்த தலைப்பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்ன நல்லவனாக்கி. glory 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 glory. நல்ல கைகளை தட்டி ஓ தேவன் பாராட்டுகிற கிருபை ருசிக்கிறவர்கள் ருசிக்கிறவர்கள். மகிமை மகிமை மகிமை. அப்பா அப்பா அப்பா, என்னை வாழ வைத்த தெய்வமே, என்னை வாழ வைத்த தெய்வமே, நன்றி 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 நன்றி. ரகரபலபோ சந்தரபலபா ரிகபககதரபோஷத ரிபபபபபபா. ஆமே, நான் வாழக்கூடாதுன்னு, நான் வாழக்கூடாது என்று எதிர்பார்த்த கண்களுக்கு முன்பாய் நான் வாழணும்னு விரும்பின தெய்வம், நான் வாழணும்னு விரும்பின தெய்வம், என்னை வாழ்க்கைப்பட வைத்த தெய்வம். ஜீசஸ் ஜீசஸ் glory. ஷரபலா கத ரிபா மஹந்தரா ரிகபல. Hallelujah hallelujah hallelujah. இவனுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று கேட்டவர்கள் நடுவில் நன்மை செய்ய ஒருத்தன் இவனுக்காக உண்டு என்பதை காண்பித்து கொடுத்தவர். ஹalleluya. என் அழிவை பார்த்து ரசிக்கணும்னு இருந்த கூட்டத்தின் நடுவில் தான் இன்னைக்கு அப்ப என்ன வாழ வச்சிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க மாத்திரம். க்ளோராபாலா சந்தராபாலா ரிஹம் தரகஷகதர். ஆமே, எத்தனை பேருங்க இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்திருக்கணும்னு விரும்பினாங்க? அதிகமானோர் இவன் எப்ப நாசமடைவான், இவன் எப்ப அழிவான், இல்ல இவனுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? இதுதான் அநேக கண்கள். எப்படி வாழ போற நினைத்த நாட்களும் நமக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் சொல்றோம். என்ன நல்லா வாழ வச்சிட்டு இருக்கிறார் என் ஆண்டவர் சொல்றோம். என்ன நல்லா வாழ வச்சிட்டு இருக்கிறார் என் ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. எப்படிங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் இருக்கிற நிலையை, இந்த நிலையை என்னைக்காவது எதிர்பார்த்திருக்கிறோமா? அடிக்கடி நினைச்சு நன்றி செலுத்துறது. ஒரு காலத்துல நினைச்சது உண்டு, இப்படியெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டாகுமா? ஆமே, அதிகமானோர் என்னை பார்த்தது நான் வாழக்கூடாது என்பதற்காக. ஆனா இதுவரை அவர் என்னை பார்த்தது நான் வாழணுங்கிறதுக்காக. ஹalleluya. அதனாலதான் தாவீது அதை இப்படி சொல்லி, இதுவரைக்கும் நீர் என்னை நடத்தி கொண்டு வந்ததற்கு ஒவ்வொன்றுமே அவர் எனக்கு செஞ்சது. ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்த உடனே நான் 100வது படிக்கலாம் போகல, எடுத்த உடனே எனக்கு மேன்மையெல்லாம் கிடைக்கல. என்னை அப்பா எப்படி கொண்டு வந்தாரு? ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் ஸ்டெப். என்னுடைய ஆரம்பத்தை பார்க்கும்போது நான் இன்னைக்கு நிக்கிற ஸ்டெப் கொஞ்சம் உயர்ந்தது. நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரியுது? என் ஆரம்பத்தில் தொடங்கிற ஓட்டத்தை பார்க்கும்போது இன்னைக்கு என்ன அப்பா நிக்க வச்சிருக்கிற ஸ்தானம் என்பது மேன்மையானது என்று சொல்றவங்க மாத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதனால தான் ஒவ்வொரு சூழ்நிலை, ஒவ்வொரு காரியம் நன்மையாய் வரும்போது தாவீது இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். ஓ இதுவரை இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். ஓ நான் கண்ட மேன்மை, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில், நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீ தந்து. ஓ நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தில் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகளில். நன்றி செலுத்த விரும்புறவங்க எல்லாத்தையும் மறந்து இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்தி.
இந்த கூட்டத்தில் அதிகம் கிருபை ருசிச்சது நீ சகோதரி, அதிகம் கிருபை ருசிச்சது நீ சகோதரா. உங்களுக்காக கர்த்தர் பாராட்டின கிருபை எல்லாரை காட்டிலும் அதிகமானது, அதிகமானது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ, ஏன் என்னை தெரிந்து கொண்டீ தெரியவில்லை, ஏன் என்னை உயர்த்தி புரிய. நான் கேட்காமலே செய்றீங்க ஆண்டவரே நிறைய விஷயங்களை. அநேக மேன்மைகள் நான் கேட்டதினால் கிடைத்ததல்ல, அவர் கூப்பிட்டு தந்து கொண்டே இருக்கிறார். அவர் கொடுக்க நான் வாங்கிக் கொள்கிறேன். ஆமென். ஆடுகளின் பின்னே, ஆடுகளின் பின்னே அலைந்து தீரிந்தே, ஆடுகளின் பின்னே அலைந்து தீரிந்தே, அரியணையிலேற்றி அழகு பார்த்தி, அரியணையிலே ரெண்டு கரத்தை உயர்த்தி, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம், நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் நீவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் என் தேவனே, என் ராஜனே. என் திட்டம் ஆசைகள், என் திட்டம் ஆசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன் புரிந்து கொண்டே. என்ன அவர் பார்த்த விதமே வித்தியாசம். என்னை மேன்மையான சந்ததியாய் பார்த்தார். ஹல்லேலூயா. தற்கால தேவைக்கா, தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி பார்த்தே, தற்கால தேவைக்கா உம்மை நோக்கி. ஆனால் நீர் செய்தது தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்தே, தலைமுறை தாங்கிடும் திட்டம் தந்து. நான் கண்ட மேன்மை, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உன் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும். நன்றியோடு பாடுங்க. இதுவரை என்னை, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாற்றி, இதுவரை, இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் நான் கண்ட மேன்மைகள், நான் கண்ட எல்லாமே நீங்க செய்றீங்க ஆண்டவர். என்ன உட்கார வச்சு செய்றீங்க அம்மா. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் ரிமலசதர ரிமலகதரா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. நன்றியோடு சொல்லுங்க. அழகான அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா, உங்க அழகான கண்கள் என்னை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே நல்ல நேசரே, ஒன்று இல்லாத
again. ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத உயர்த்தி அழகு பார்க்கிறவர் இன்னும் உன்னை உயர்த்துவார், இன்னும் உன்னை மேன்மைப்படுத்துவார். என் தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியம். ரபல ஷதர பலமோரியாதரே ரிகாலகதரியாதரா. ஓ அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டு என்னை பார்த்தா, என்று பேசினார், என்னை தூக்கினார். கர்த்தர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு உள்ளத்துல கொஞ்ச நேரம் நன்றி செலுத்த போறோம், நன்றி செலுத்த போறோம். அவர் ஒருவரே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். முடிந்த தேவ பிள்ளைகள் முழங்கார் படியிட்டு இருதயம் திறந்து உள்ளத்திலிருந்து நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. அவர் இதுவரை உன்னை மேன்மைதான் படுத்தி இருக்கிறார். உன்னை தாழ்ந்து போக விடல சகோதரா, தாழ்ந்து போக விடல சகோதரி. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கண்டு நீ கலங்காத. இதை விட எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி தான் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறா. இன்று இருக்கிற இந்த சூழ்நிலை உன்னை மேன்மையாக்குமே தவிர உன்னை தாழ்ந்து போக விடாது. கழுகை தன் கூட்டை கலைக்கிறது போல உன்னை கலைத்தது உன்னை கண்மலை மேல நிறுத்துவதற்காகவே அன்றி உன்னை கீழே கொண்டு போறதற்கு கிடையாது. உன்னை கூட்டிலிருந்து கலைத்தது. நீ மேல எழும்பணும், நீ மேல எழும்பணும். உன்னை உயர பறக்க செய்கிற தேவன், உன்னை உயர எழும்ப பண்ணுகிற தேவன். ரகாபாலா சந்த ராகதரியாதரா லேகராபா ஹந்த ராகஷ்யதரா. ஆண்டவரே, நல்லதானப்பா கூட்டுக்குள்ள இருந்துட்டு இருந்த, எந்த பிரச்சனை இல்லாம தானப்பா இருந்துட்டு இருந்த. ஏன் ஆண்டவரை திடீர்னு கலைக்கிறீங்க? ஏன் ஆண்டவரை இதுவரை என்ன கொண்டு வந்துட்டு கூட்ட கலைச்சிங்க? உன்னை அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு நான் கொண்டு போக விரும்புறேன். உனக்குன்னு ஒரு மேன்மை இருக்க போகுது. நீ யார் என்பதை காண்பிக்க போகிறார். உன்னோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை காண்பிக்க போகிறார். நீ காக்கா குஞ்சு கிடையாது, நீ கழுகுக்க குஞ்சு. நீ இருக்க வேண்டிய ஸ்தானம் இது அல்ல. உன்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி வர பண்ணுகிற தேவன். ரேமர் ஹந்தல ராகஷ்யாதரபா லிப்ராஹம் தோலரோ. எத்தனை பேர் நன்றி செலுத்த விரும்புறீங்க? எத்தனை பேர் நன்றி செலுத்த விரும்ப? இருதய நன்றியால நிரம்புவதாக. தேவ பிரசன்னத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆவியானவர் இருதயத்தில் அன்பை ஊட்டிட்டே இருக்கிறார். ஆவியானவர் அவரை நினைக்க வச்சுட்டே இருக்கிறார், அவரை துதிக்க வச்சுட்டே இருக்கிறார். தேவரீ, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நீ செய்தவைகள் ஏராளம் அப்பா. நீர் எனக்கு பாராட்டின கிருபை அதிகம் அப்பா. Glory, 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 glory. Rigarabalaba shandarabalabalabalaba. Rigarabalagada riatharabo shandara. உம்மை உயர்த்துகிறோம், 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 மகிமைப்படுத்துகிறோம். ஓராகாபா ஷகத ரிபா ஹந்தரராதரா. எங்கள் மேல் அளவற்ற அன்பினால், எங்கள் மேல் அளவற்ற அன்பினால் பொதிந்திருக்கிற தெய்வமே, ஆமே, எண்ணுக்கடங்கா நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்தவரே, நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம், நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம். നന്ദിയോട് ഞാൻ സ്തുതി പാടി യേശു. ഓ എനിക്കാ നീ ചെയ്തു നന്മയ്ക്കാ ഇന്നും നന്ദി ചൊല്ലും. നന്ദിയോട് നന്ദിയോ அப்பா, அப்பா, பல நேரத்தில் இதை செய்ய விட்டுறோம் அப்பா. நீர் எனக்கு செய்ததை நினைக்கிறோம். ரிமானகதன். Oh, we praise your holy name. We praise your holy name. Oh, ரிமலகதரா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அருகிக்காத, அருகிக்காத நன்மகளும் ஏனிக்கேகிடும் கிருபாநிதே. அருகிக்காத, அருகிக்காத நன்மகளும் ஏனிக்கேகிடும்.
பாடுங்க. நன்றியோடு நான் துதி பாடுவேன், நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்த இயேசு ராஜரே. எனக்கா நீர் செய்திட்ட நன்மைக்காய். உங்க சத்தம் கேட்கட்டுமே, நன்றியோடு நன்றியோடு. ஹல்லேலூயா. என் தேவனே, என்னை எப்படி வைக்கணும்னு அவர் தீர்மானிச்சார், அப்படிதான் வச்சிருக்கிறார். அவருக்கு தெரியும் என்னை எப்படி நிறுத்தணும், என் தலைமுறை எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட, என்ன கடங்கா நன்மைகள், என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. என்னில் கடங்கா நன்மைகள் யாவையும் எனக்கு அளித்திடும் நாதனே. நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்னே துதியே. ஓ ஜீசஸ், நீனைக்காத்த நன்மைகள் அளிப்பவரே உமக்கென். ஆமென். எத்தனை பேர் ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர் இதை நீ நினைச்சு பாருன்றார். உன்னுடைய துவக்கத்தையும் உன் பிள்ளையுடைய துவக்கத்தை நினைச்சு பாரு. உன் துவக்கத்தையும் இன்னைக்கு உன் பிள்ளைக்கு துவக்கத்தை நினைச்சு பாரு. இன்னைக்கு உன் பிள்ளைய சூப்பரா துவக்க வச்சிருக்கிறார். உன்னுடைய ஆரம்பம் இது கூட கிடையாது, உங்க ஆரம்பம் இது கிடையாது. இன்னைக்கு உங்க பிள்ளை ஆண்டவர் சூப்பரா துவங்க வச்சிருக்கிறார். ஒண்ணு இல்லாத உங்களை இதுவரை கொண்டு வந்த ஆண்டவருக்கு இன்னைக்கு சூப்பரா துவங்க பண்ணி இருக்கிற உன் பிள்ளைய மகிமையா நடத்த மாட்டாரா? மகிமையா நடத்த மாட்டாரா? எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்துல நன்றி செலுத்துறீங்க சபையே? நன்றி செலுத்துறீங்க சபையே. என் பிள்ளைய கத்த நல்லா துவங்க வச்சிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் துவங்கினது 0ல இருந்து, என் பிள்ளை துவங்கின ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து தான் துவங்க வச்சிருக்கிறான். 0 இல்லங்க. இன்னைக்கு உங்க பிள்ளைங்க துவங்கி இருக்கிற துவக்க 0 கிடையாது. நீ துவங்கினது தான் 0. உன் பிள்ளைய நம்பர்ல தான் துவங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆண்டவர் பாராட்டுகிற கிருபை. அவர் தலைமுறைகளின் தேவன், அவர் தலைமுறைகளின் தேவன். சாலமோன் ஆலயம் கட்ட கொடுக்கும் போது, ஆமென், தாவீது 0ல கொடுக்கல, 0ல கொடுக்கல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் சாலமோனே கட்டுண்டார், கட்டுண்டார். ஆமென். ஆனா தாவீதை துவக்கினது 0ல தான் துவக்கினார், 0ல தான் துவக்கினார். அன்பான பெற்றோரே, உங்களை 0ல தான் துவக்கினார். ஆனா உங்க பிள்ளை அப்படி துவக்கல ஆண்டவர். உங்களையே இதுவரை கொண்டு வந்திருக்கிறார்னா எத்தனை பேருங்க, எத்தனை பேருங்க இந்த ராத்திரி நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? ஓ கிருபையால், கிருபையால், தெய்வத்தின் கிருபையா, தயையா, 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 தெய்வத்தின். Once again, கிருபையா, 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 தெய்வத்தின் கிருபை, தயையா, 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 தெய்வத்தின் தயை. ഓ പറഞ്ഞു തീരാത്ത, പറഞ്ഞു തീരാത്ത ദാനം നിമിത്തം ദൈവത്തിനു സ്തോത്രം. എൻ്റെ ദൈവത്തിനു சொல்லுங்க, പറഞ്ഞു തീരാത്ത
சொல்லி முடியாது ஈவுகளுக்காக என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்று தெய்வத்தினும் சொல்லுங்க, எண்ணியால் தீராத்த நன்மகளோர்த்து, எண்ணியால் தீராத்த நன்மகளோர்த்து தெய்வத்தினு ஸ்தோத்திரம் என்றே தெய்வத்தினு ஓ எண்ணியால் தீராத எண்ணி முடியாத நன்மைகளுக்காக என் தேவனுக்கு ஸ்தோத்திரம், தெய்வத்தினு ஸ்தோத்திரம் என்றே தெய்வ. இப்ப சேர்ந்து ரெண்டு கரத்தை உயர்த்தி அவர் கிருபைன்னு சொல்றவங்க, கிருபையா கிருபையா தெய்வத்தின் தயையா 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 தெய்வத்தின். ஒரு விசை கூட சபையை கிருபை ருசித்து, கிருபையா கிருபையா. ஆண்டவரே உங்க கிருபை ருசிச்சு பாடுறப்பா, உங்க கிருபை ருசிச்சு துதிக்கிறப்பா. ஓ தெய்வத்தின் ஓ தயையா தயை. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் மாற்றி என் வாழ்க்கை மாத்திரம். இதுவரை என்னை நீர் ஆளு நல்ல கைகளை தட்டி அது நல்ல தெய்வத்திற்கு அவர் பாராட்டின கிருபை பெரியது, அவர் தயவை பெரியது. நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. கிருபை தந்து நடத்துகிறார். எல்லாரும் எழுந்தின்று ஒரு சில நிமிடங்கள் கூட அவர் பாராட்டின கிருபை நினைத்து ஹல்லேலூயா ஒன்றுமில்லாமல் துவங்கினோம். இந்த அதிசயங்களை காண பண்ணி கொண்டிருக்கிறார். நாசரேத்திலே நன்மை உண்டாகுமோ என்று கேள்வி கேட்டவன்ட்ட சொன்ன வார்த்தை, வந்து பாரு வந்து பாரு. எத்தனை பேருக்கு இன்னைக்கு நம்ம வாழ்க்கை அப்படிதான் கர்த்தர் காண்பித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையில நன்மை உண்டாகுமான்னு பார்த்தவை கண்ணெல்லாம் இன்னைக்கு பார்க்க வச்சிட்டு இருக்கிறார், பார்க்க வச்சிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்து இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல. ஆமே. கிருபையை ருசித்து பாட வைத்து உந்தன் தயவை துதிக்க. இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. ஹல்லேலூயா. இயேசுவே அன்பை நான் என்ன சொல்வேன். ஹல்லேலூயா. உடைந்தவன் என்று எரிந்தவர் முன்பு உபயோகமாக என்னை மாற்றினீ. உந்தனின் அன்பு உருவாக்கும் என்னையும் நிறுத்தினீங்களா ஆண்டவரே? என்ன பார்த்து சிலர் வர வச்சீங்களா ஆண்டவரே? ஆமே. கிருபையை ருசிச்சு கிருபையை ருசிச்சு பாட வைத்தி உந்த. ஆமே.
ஆண்டவர் நமக்கு செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தில் ஒன்று, அவர் நம்மை தெரிந்தெடுத்தது. ரெண்டாவது என்ன தெரியுமா? நம்மை அவருடைய அன்பின் அடையாளமாக நிறுத்தி வச்சிருக்கிறார் பாருங்க. இல்லை எங்கே இந்த கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் யாருக்கு ஒரு ஆளுக்காவது ஆண்டவருக்கு மகிமையான சாட்சி அவங்களை கத்தை நிறுத்தி காண்பிச்சு தான் இருக்கிறார். சிலர்லாம் வந்து சொல்ல என்கிட்ட ஜெபிக்க கேட்குறாங்க பிரதர், என்கிட்ட ஜெபிக்க கேட்குறாங்க. சில சொந்தக்காரங்க என்கிட்ட வந்து ஜெபிக்க கேட்குறாங்க. இதுதாங்க நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம். எங்க வீடு பெருசா கட்டுறது இல்லை ஆசீர்வாதம். என்கிட்ட வந்து ஜெபிக்க கேட்டு நான் ஜெபிச்சா அவங்களுக்கு அற்புதம் நடக்கணும்னு ஆண்டவர் என்ன மாத்தி நிறுத்தி இருக்கிறார் பாருங்க. இந்த பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் மாத்திர நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அவர் கிருபை ருசித்து உங்க கிருபை தந்து எம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தேன். உங்க கிருபை தந்து எம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும். சத்தமா இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆரா. இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நீரை. நல்ல கையை தட்டி உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும். சொல்லுங்க நன்றியோடு. ரத்தத்தில் கிடந்த என்னை நீர் கண்டு விலகி செல்லாமல் நெருங்கி வந்தீ. பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்க. கிருபையை ருசித்து பாட வைத்து, உந்த தயவை ருசித்து துதிக்க வைத்து. கிருபையை ருசித்து ஆவே. சத்தமா இயேசுவே இயேசுவே உம் அன்பை. அந்த நாமந்தான் எல்லாமே எனக்கு செய்தது. இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் உள்ளம் நன்றியால் நிறைந்து. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உங்க தயவை தந்து. நன்றியோடு சொல்லுங்க. ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு மைனஸ்ல தொடங்கினேன்பா. ஆவே இன்று நான் கண்டு வியக்கும்படிக்கு அற்புதங்கள் பல எனக்கு செய்தி. கிருபையை ருசித்து பாட வைத்தீர், உந்த தயவை ருசித்து துதிக்க வைத்து. கிருபையை ருசித்து பாட வைத்து, உந்த தயவை. சந்தோஷமா பாடுவோமா? இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியால் நிறைந்து. பாடு. கிருபை தந்து உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து. உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, தயவை தந்து. நன்றியோடு சொல்லுவோம். உடைந்தவன் என்று எரி. உந்தனின் அன்பு உருவாக்கும் என்று என்னையும் நிறுத்தி விளங்க செய்தி. கிருபையை ருசிச்சு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. துதிக்க வச்சிருக்கிறீங்கப்பா, துதிக்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஆமே. சந்தோஷமா இயேசுவே இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வே. ஹல்லேலூயா
இயேசுவே. Glory, glory. உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்து, உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்து, உங்க கிருபை தந்து. மறுபடியும் உங்க கிருபை தந்து, உங்க கிருபை தந்து இம்மட்டும் நடத்தி வந்தவரே. தயவை அதிகம் ருசிச்சவங்கப்பா. செத்த நாயை போல கிடந்த என் வாழ்க்கையை தயவினால நிரப்பினீர், தயவினால நிரப்பினீர். ரிபலபோ சந்தரபலபோ. உங்க கிருபை, கிருபை, தேவ தயவு. ஹல்லேலூயா. இந்த கூட்டம் கிருபையினால் வாழுற கூட்டம், இந்த கூட்டம் தயவுல நிக்கிற கூட்டம், இந்த கூட்டம் அன்பில் பொதிக்கப்பட்ட கூட்டம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமையா. ஜீசஸ், 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 ஜீசஸ். அவன் நாமத்தை உயர்த்து சபையே, அவன் நாமத்தை உயர்த்து சபையே. ரிபலபோ சந்தரா லே ரிஹம்தரா. கிருபை, 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 கிருபை. என்னை இம்மட்டு தூக்கினது கிருபை, என்னை உயர்த்தினது கிருபை, என்னை வாழ வைத்த கிருபை, எனக்கு குடும்பத்தை தந்தது கிருபை, பிள்ளைகளை தந்தது கிருபை, வேலையை தந்தது கிருபை. இந்த பூமியில நான் பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் கிருபை. ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கபஷதரா. கிருபை தந்து நடத்துகிறார். மைனஸ்ல துவங்கணும். மைனஸ் ஒண்ணுமே கிடையாது. சீரோனா கூட ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனா அநேகருடைய வாழ்க்கை துவங்கினதே மைனஸ்ல. ஆனா இன்னைக்கு பிளஸ் ஆயிடுச்சு, பிளஸ் ஆயிடுச்சு. யார் வந்ததுனால தெரியுமா? ஒருத்தர் என் வாழ்க்கையில நடுவுல வந்தார். இந்த மைனஸ்ல அவர் நடுவுல வந்தார். என் வாழ்க்கை பிளஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றவங்க. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் வந்ததோடு அதன் பிறகு மைனஸுக்கு போக விடல. எத்தனை பேருக்கு சொல்லுவேன், அதன் பிறகு என்ன மைனஸ்ல போக விடல. ஆமென். துவங்கின துவக்கம் ஒவ்வொரு நாளும் மேன்மையடை வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்க நடந்து வந்த பாதைகள் பலவிதமான பாதையில் நடத்தினார். ஆனா எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அந்த பாதை எல்லாமே இன்னைக்கு என்ன துதிக்க தான் வச்சிட்டு இருக்கிறார் சொல்றான். இதுவரை அவர் நடத்தின பாதையை பார்த்து புலம்ப ஆண்டவர் விடல. நடக்கும்போது புலம்பினோம், ஆனா நடந்த பிறகு துதிக்க தான் வச்சிருக்கிறார். அதை நினைச்சு துதிக்க தான் வச்சிருக்கிறார். செங்கடலை பார்த்த போது புலம்பினாங்க, ஆனா அதை கடக்க பண்ணி துதிக்க தான் வச்சா. அநேக காரியத்தை பார்த்து புலம்பினேன், ஆனா இன்னைக்கு என்ன துதிக்க வச்சிட்டு இருக்கிறார் சொல்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டு என்னை நடத்தி. என் மேல் நீ எவ்வளவு அழகா நடத்துறாருங்க. அவர் தான் வந்துட்டார்ல நடுவுல. மைனஸ் ஆர் தி லைஃப்ல அவர் வந்துட்டார்ல. ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தி. சொல்லுங்க, தயவப்பா இது, தயவால் வெற்றி. ஓ நீதியும் ஞானமும், நீதியும் ஞானமும் மாணவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் அப்பா
பண்ணாத அன்பால் தந்தீரே தயவால் பெற்றேன். ஹல்லேலூயா. ராஜா நீ செய்த நன்மை என்றானிக்கும் மேலானது பெற்றேன். ஓரே கபலா சந்தராதரே. நீங்க மட்டும் பாடுங்க பார்க்கல. ராஜா நீ செய்த நன்மைகள் என்றானிக்கும் மேலானதே தயவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தை உயர்த்தி கடைசியா எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இருப்ப. ஒரு விஷயம் கூட. எபினேசரே, 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 இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவா இரு. சத்தமாய் நன்றி, 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 நன்றி. இதயத்தில் சுமந்தீர நன்றி, 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 நன்றி. கடைசிய நம்பிக்கையோட ஒரு வார்த்தை சொல்லி முடிப்போம். தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர். சபையே சொல்லு. தலைமுறை தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமே. விட்டு கொடுக்க மாட்டீங்கப்பா. என் கூடாரம் பாதில முடியாதப்பா. Glory, glory. தலைக்கு மேல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறவங்க முழு பலத்தோட ரிகபலா சதரப. Glory, glory. ஷரபரபரபலபோ ஷியதரபலபல ரிகரபலகதரபோ சந்தரபலபோதர லிகரபலபோ சந்தர. உன்னை கொண்டு இவ்வளவு மேன்மை காண பண்ணினவர் உன் தலைமுறைக்கு இதிலும் பெரிதானவைகள், இதிலும் பெரிதானவைகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய் என்று ஆண்டவர் இந்த ராத்திரி நேரத்திலே உன் குடும்பத்தை பார்த்து உரைக்கிறார். இதிலும் பெரிதானவைகள், இதிலும் பெரிதானவைகள். இன்னைக்கு வர நாங்க பார்த்ததே பெரிய காரியம்ப்பா. இன்னைக்கு வர நாங்க பார்த்ததே பெரிய காரியம். ஆண்டவர் சொல்றாரு இதிலும் பெரிதானவைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நம்மை பார்க்க வைத்ததே பெரிய காரியம். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியாது ராத்திரியில்? இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறது பெரிய காரியம் என் வாழ்க்கையில். ஆண்டவர் சொல்றாரு இதிலும் பெரிதானவைகள். நீ நடந்ததை விட உன் பிள்ளை ஆண்டவர் நடத்த போற பாதை. எலியாவே நீ நடந்ததை விட எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம். எலியாவே உன்னை கொண்டு கர்த்தர் செய்ததை விட எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்ய போற காரியம். எத்தனை பேர் விசுவாசித்து, எத்தனை பேர் மகிமைப்படுத்துறீங்க, எத்தனை பேர் தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க? சில பாதையை உங்களை சந்திக்க வைக்க காரணம் உண்டு. அன்பான பெற்றோரே, ஆமென். ஆவியானவர் சில வார்த்தைகளை இருதயத்தில் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். சில காரியங்களை உங்களை சந்திக்க வைக்கிறதுக்கு நோக்கம் உண்டு, உங்களை சந்திக்க வைக்கிறதுக்கு நோக்கம் உண்டு. ஆமென். நீ சந்தித்ததை அல்ல உன் பிள்ளை சந்திக்க போறது. நீங்கள் அனுபவித்ததை அல்ல உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்க போகிறது. ஆமென்.
உங்களை கொண்டு நீங்க எதை சுதந்தரித்தீர்களோ அதை விட ஒரு டபுள் மடங்கான போஷனை தான் கர்த்தர் உங்க பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை சொல்லும்படி ஏவிக்கொண்டிருக்கிறார். எலியாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியத்தை விட எலிசாவை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் மகிமையாய் இருந்தது போல. எத்தனை பேர் இந்த இரவு நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த விரும்புறீங்க? என்னையே பார்க்க வைத்தது பெரிய விஷயம், என் பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் செய்ய போறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யாக்கோபு வந்து சொல்லுகிறார், இந்த இரண்டு பெரிய பரிவாரங்களுக்கு சொந்தமாய் வெறும் கோலும் கையுமாய் போன என்ன, ஆனா அந்த யாக்கோபை ஒரு பஞ்சத்தை சந்திக்க வைத்தார். என் ஆண்டவர் பஞ்சத்தை சந்திக்க வைத்தார். ஆனா அவன் தலைமுறையாக யோசேப்பு பஞ்சத்தை அவன் சந்திக்க விடல. அவன் பஞ்சத்தை சந்திப்பதற்கு முன்பாகவே அவன் கூடாரத்தில் அந்த பஞ்சத்தில் அவன் நிறைவாய் இருக்கும்படியா சிலதை உங்களை சந்திக்க வச்சிட்டார். ஆனா உன் பிள்ளையை இதுக்கு மாறாய் மேன்மையானதோட சந்திக்க வைக்க போகிறார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பெற்றோரே, நான் சந்திச்ச பஞ்சம் என் பிள்ளைக்கு வராது. நான் சந்திச்ச பஞ்சம் என் பிள்ளைக்கு வராது. நான் சந்திச்ச பஞ்சம், நான் பஞ்சம் வந்த பிறகுதான் அலைய விட்டார் என்ன. ஆனா பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி என் பிள்ளை கூடார நிரம்பிடும். அல்லேலூயா. என் பிள்ளைய நான் சந்திச்ச அந்த காரியத்தை சந்திக்க விட மாட்டான். நான் சந்திச்ச இந்த காரியத்தை சந்திக்க விட மாட்டான். தலைமுறைகளுக்காய் சில காரியங்களை ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஏவிக்கொண்டிருக்கிறார். சில உள்ளங்கள் பாரத்தோடு இருக்கிறதை நாவில உணர்கிறேன். நீ சந்திச்ச இந்த பஞ்சத்தை யோசேப்பை சந்திக்க விட மாட்டார். நீ சந்திச்ச இந்த பஞ்சத்தை யோசேப்பை சந்திக்க விட மாட்டார். உன் பிள்ளை எப்படி நடத்துவது என்கிற கலக்கம் உனக்கு தேவையில்லை. உன் தேவன் நடத்துவார், உன் தேவன் நடத்துவார். ரகாபலா சந்தரபலா ரிபஹந்தரா கஷ்யதரா. ஹalleluya, ஹalleluya. யோசேப்பை குறித்து கலங்கி அழுது கொண்டிருந்த யாக்கோபு, யோசேப்பு வாழ்க்கை முடிஞ்சிச்சோ நினைச்ச யாக்கோபு இப்பொழுது யோசேப்பினிடத்தில் வந்து சொல்லுகிறார், யோசேப்பை, இந்த மேன்மை அப்பாவால வந்தது கிடையாது, உன் தகப்பனுடைய தேவனாலே வந்தது. அப்படின்னா அர்த்தம் என்ன? என்ன உயர்த்தினது அவர்தான், உன்னை உயர்த்துறது அவர்தான், உன் பிள்ளைய உயர்த்துறது அவர்தான். என் தேவன் தலைமுறைகளின் தேவன், என் தேவன் தலைமுறைகளின் தேவன். நீ சந்தித்தது அல்ல, நீங்கள் பார்த்தது அல்ல, இதிலும் பெரிதானவைகளை. ஹalleluya. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்த முடியும்? ஹalleluya. எத்தனை பேர் நன்றி செலுத்துறீங்க? அப்படியே இந்த ஆராதனையை இப்படியே முடிச்சிடலாம் நான் விரும்புகிறேன். ஆமாம், இந்த வார்த்தையே கர்த்தர் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிற விசேஷமா. ஆமென். தலைமுறைகளை குறித்து, தலைமுறைகளை குறித்து என்ன சந்திக்க வச்சது? யாக்கோபு சந்தித்த இந்த பஞ்சம் யோசேப்பை சந்திக்க விடல. சில வார்த்தைகளை என் கூட தைரியமா நம்பிக்கையா சொல்லுங்க. நான் அலைந்த அலைச்சல் என் பிள்ளை அலைய விட மாட்டேன். நான் அழுது அழுக என் பிள்ளை அழ விட மாட்டான். பெற்றோரே, ரெண்டு கரங்களையும் முடிந்தா உயர்த்தி, கொஞ்சம் கை வலிச்சாலும் பரவாயில்ல, உன் தலைமுறை மிஸ் ஆகிடக்கூடாது. உன் தலைமுறைக்கு இதை சொல்லி கொடுத்துருங்க. கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். தலைமுறையே, அன்பான தம்பி, அன்பான தங்கச்சி, அன்பான சகோதர சகோதரி, உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், உன் பெற்றோரை நடத்தினது நாதான். ஆமென். யாக்கோபிட்ட வந்து சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன். அப்படின்னா என்ன? உனக்கு நான் தான் தேவன், உனக்கு நான் கூட இருக்கிறேன். உன் அம்பாவை நடத்தினதோட விடலனா, உன் தாத்தாவை நடத்தினதோட விடல. அங்க கையை பிடிச்சா உன் கையை பிடிச்சிருக்கிறார் ஆண்டவர், உன் கையை பிடிச்சிருக்கிறார்மா, உன் கையை கர்த்தர் பிடிச்சிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே. ஓ
நன்றி நன்றி. ஓ இதயத்தில் இதயத்தில் சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. கரு போல அப்படியே உங்க வலது கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தைய 89வது சங்கீதத்தில் தாவீதுட்ட வந்து சொல்ற வார்த்தை, என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். 28 29 வசனங்கள். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். 29ல சொல்றார், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன் என்று கர்த்தர் இந்த இரவு நேரத்தில் எல்லா குடும்பங்களை பார்த்து இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறார். உன் சந்ததி நிலை நிற்கும், உன் சந்ததியிலே அவருடைய நாமம் தொடரும், உன் சந்ததியிலே அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய ராஜாசனம் நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் வார்த்தையை திருவிழப்பட்டுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றோர்கள் இப்பொழுது ஒரு 2-3 நிமிடங்கள் உங்க பிள்ளைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் சொல்லி ஜெபிங்க. நம்பிக்கை அறிக்கை பண்ணி சொல்லுங்க. பிள்ளைங்க சொல்லுங்க, என் முற்பிதாக்களின் தேவன் என்னை வெறும் கோலும் கையுமாய் விட மாட்டா. உன்னை வெறுமையா விட மாட்டார் தம்பி, உன்னை வெறுமையா விட மாட்டார் தங்கச்சி. உனக்கு ஞானம் இல்லை, உனக்கு சப்போர்ட்டிவா யாரும் இல்லைன்னா கலங்காத. சில பிள்ளைகளோடு இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல ஏவி கொண்டிருக்கிறா. நீ செய்யறதெல்லாம் தோத்துட்டு இருக்கிறியா? இந்த வெறும் கோலு தான் மகிமையா மாறப்போகுது. உன் வெறுமை தான் அவர் கையில எடுக்க போகிறா. உன் திறமை எடுக்கல, உன் வெறுமை எடுக்க போகிறா. உன் திறமை எடுக்க போகல, உன் வெறுமை எடுக்க போகிறா. உன்னுடைய இந்த வெறுமை ஏன் அனுமதிச்சார் தெரியுமா? உன்னுடைய சாட்சி, யாக்கோபின் சாட்சி, வெறும் கோலும் கையுமாய் இருந்த என்னை கர்த்தர் விதமாய் ஆசீர்வதித்து நிறுத்தி இருக்கிறார். எல்லா பிள்ளைங்களும் உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, விசேஷமாய் வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க 2 கரங்களை உயர்த்தி என் கையை பிடிங்கப்பான்னு சொல்லிரு, என் கையை பிடிங்கப்பான்னு சொல்லிரு. ஈசாக்கு உடன்படிக்கையில என்ன நம்பிக்கையில வச்சிருப்பா தெரியுமா? என் அப்பா கை விட்டுட்டாரு, ஆனா உடன்படிக்கை அந்த பலிபீடத்துல மேல வச்சுட்டேனா அந்த அப்பா கை பிடிச்சிருவாருங்கிற நம்பிக்கையில, என் மேல கத்திப்பட விட மாட்டாருங்கிற நம்பிக்கை, என் வாழ்க்கையில தீமை அவர் அனுமதிக்க மாட்டாருங்கிற நம்பிக்கை. பிள்ளைங்க எல்லாம் செபிங்க, பா என் கையை பிடிச்சிருங்கப்பா, நாளைக்கு எப்படி நிக்க போறேன்னு தெரியலப்பா, எப்படி ஜெயிக்க போறேன்னு தெரியல, ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் ஆபிரகாமின் தேவன் மாத்திரமல்ல, அவர் ஈசாக்கின் தேவன் மாத்திரமல்ல, அவர் யாக்கோபின் தேவன் மாத்திரமல்ல, அவர் எனக்கும் தேவனா இருக்கிறார், அவர் எனக்கும் தேவனா இருக்கிறார். இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவேன். கர்த்தருக்காய் சிலதை அர்ப்பணிச்சிருக்கிறியா தம்பி? கர்த்தருக்காய் சில காரியத்தை அர்ப்பணிச்சிருக்கிறியா தங்கச்சி? விட மாட்டார், உன்னை விட மாட்டார். உன் கையை ஸ்பெஷலா பிடிச்சிருக்கிறார். யாக்கோபே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். தலைமுறையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. அடைக்கலமானீரையா
உனக்கு பதில் இந்த வார்த்தை தான். இயேசுவே நீரே ஆதரவே, நீதியும் ஞானம். உனக்கு ஆதரவு உன் தகப்பன் அல்ல, உன் தகப்பனுடைய தேவன். யோசேப்பே, உன் தகப்பனுடைய தேவன். அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன், தயவால் பெற்றேன். ஒரு விசை ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிறார். ஆமென். ஈசாக்கு பலிபீடத்துல அவனாய் தான் அர்ப்பணிக்கிறான். அப்பா, என் அப்பா கைவிடுறார், ஆனா நான் பலிபீடத்துல உங்களை நம்பி வைக்கிறேன், நீங்க என் கையை பிடிங்கன்னு சொல்லி வைக்கிறான். இந்த ராத்திரி நேரத்துல பிள்ளைங்க கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், உன்னை என் பலிபீடத்துல வைக்கிறையான்னு கேட்கிறார். அப்படி வைக்கிறேன்னு சொல்ற பிள்ளைங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. ஆமென். பிள்ளைகள் அப்படி வைக்கிறேன்னு சொல்றவங்க வெக்கப்படாம நீ முன்னாடி வருவியா? உனக்காக ஜெபிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிறார். நீ அப்படியே முன்னாடி பலிபீடத்துல இந்த புல்பீட் பக்கத்துல வந்து, புல்பீட் பக்கத்துல வந்து உன்னால முழங்கார் போட முடியும், நான் முழங்கார் போடுறேன். ஆமென். அர்ப்பணிக்கிற பிள்ளைங்க அப்படியே நீ வந்துரு. உன் கையை பிடிக்க போகிறா. ஒன்னும் இல்லாத யாக்கோவின் கையை பிடிச்சவர் இந்த ராத்திரி உன் கை. அன்னைக்கு அந்த ராத்திரி யாக்கோவின் கையை பிடிச்சவர் இந்த ராத்திரி உன் கையை பிடிக்க விரும்புறவர். ஆனா நீ அர்ப்பணிக்கணும். அவர் நடத்துவார், உன்னை அவர் நடத்துவார். உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டா நீ சொல்ற வெறும் கோலும் வெறும் கையும் தான், வேற எதுவுமே இல்லப்பா, வேற எதுவுமே இல்லை. சொல்லத்தக்க ஞானம் இல்லை. எப்படி நான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பேன்கிற திறமை எனக்கு கிடையாது. ஏசாவை போல பலன் கிடையாது. ஏசாவை போல 4 பேர்ட்ட பழக்கம் கிடையாது. ஏசாவை போல திறமை கிடையாது. ஆனா உங்க கையில கொடுக்கிறேன். அப்படி சொல்ற தம்பிமார், அப்படி சொல்ற தங்கச்சிமார், ஆண்டவர் கரத்துல உன்னை விட்டு கொடுத்து அப்பான்னு நீ கூப்பிட தொடங்கிற. நீ ஏசப்பாவை கூப்பிட தொடங்கிற. உன் கையை அவர் பிடிக்கிறா, திரும்ப பிடிக்கிறா, திரும்ப பிடிக்கிறா, திரும்ப பிடிக்கிறா. இனி உன்னை நடத்த போற பாதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இனி உனக்கு கத்த செய்ய போகிறதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். இனி உன் தகப்பன் அல்ல, உன் தாய் அல்ல, உன் தகப்பனுடைய தேவனும் உன் தாயினுடைய தேவனும் நடத்துவார். உன் தகப்பனுடைய தேவனும் உன் தாயினுடைய தேவனும் நடத்துவார். ரகாபாலா சந்தராபாலா ஹந்தரா ரிகாபாலா ஷாகாதரா லேப்ராபா ஹந்தராபாலா பௌஷியாதரா ரிபாலா கதரியாதரா பௌஷாதராதரா. இது உன்மேல ஒரு தேவ அபிஷேகம், இது உன்மேல ஒரு தேவ வல்லமை. இதுவரை நீ பெற்றிராத, இதுவரை நீ கண்டிராத ஒரு தேவ மகிமையை இனி உன் பாதையில நீ பார்க்க போகிறாய். இனி நீ உன் பாதையில பார்க்க போகிறாய். விட்டு கொடு தம்பி, விட்டு கொடு தம்பி. அப்பா கரத்துல விட்டு கொடு தங்கச்சி. பலிபீடத்துல வச்சிரு, பலிபீடத்துல வச்சிரு. சரண்டர் பண்றேப்பா, சரண்டர் பண்றேப்பா. என் கையை பிடிச்சு நடத்துங்கப்பா. நீ பூச்சின்னு அவருக்கு தெரியும், உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியும். நீ பறக்கணும்னு ட்ரை பண்ணா உன்னை துரத்துறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு தெரியும். நீ எழும்பணும்னு ட்ரை பண்ண உன்னை உட்கார வைக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு தெரியும். அதனாலதான் யாக்கோபுட்ட வந்து சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் தூதன் அல்ல, வேற யாரையும் அல்ல, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன் கையை பிடிக்கிறேன். இனி பார்ப்போம் நீ பூச்சியா கூட்டமான்னு பார்ப்போம். இனி நீ பூச்சியா சிறு கூட்டமான்னு பார்ப்போம். இதோ கர்த்தருடைய கரம் உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய கரம் உன் மேல் வைக்கிறார். ரகாபா சந்தரபலபா ரிபலபலபலபா ஷபரபலபலபலபா ரிகரபலகதரியாதரா. ஆவியானவரே, ஆவியானவரே பிடிங்கப்பா. பிள்ளைங்க கையில பிடிங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. பிள்ளைகள் நிக்கலாம்ப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய ஸ்தானத்துல ஆண்டவரே, நீர் என்னென்ன ஸ்தானத்துல உங்க பிள்ளைங்களை பாக்குறீங்களோ இந்த ஸ்தானத்துல பிள்ளைங்க இருக்கட்டும்ப்பா. ஆண்டவரே, நீர் வைக்கிற ஸ்தானம் தான் உங்க சமூகத்தில் எங்களை நிக்க வைக்க. ஆண்டவரே, நீர் செய்கிறது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இதை மட்டும் இருதயத்தில் ஆழமா எழுதிக்கோ. அவர் செய்யறது தான் உன் லைஃப்ல நிற்கும். அவர் செய்யறது தான் உன் லைஃப்ல நிற்கும். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அவர் சிலதை எழுதிட்டார் உன் லைஃப்ல, உன் லைஃப்ல எழுதிட்டார்.
இன்னைக்கு சில சூழ்நிலை உன் லைஃப்ல தாறுமாறா நடக்கிறது ஃபீல் பண்ணிராத. அவன் இன்னைக்கு கர்த்தர் உனக்காகவே பேசிக்கொண்டிருக்கிறார், உனக்காகவே பேசிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீ இதுக்கு தான் வந்திருக்கிற. கர்த்தர் உன்கிட்ட பேசணும்னு கூட்டிட்டு வந்திருக்கிறார். யாக்கோபுக்குன்னு ஒரு இரவு இருந்தது போல உனக்கான இரவு இந்த இரவு, உனக்கான இரவு இந்த இரவு. விடமாட்டா தங்கச்சி, விடமாட்டா தம்பி, ஒன்ன நீ அவருக்கு ரொம்ப பிரியமானவன், நீ அவருக்கு ரொம்ப பிரியமானவன். ருசிக்கிற பிள்ளைங்க அப்பான்னு சொல்லி கூப்பிட்டு ஓ ரிபா ஷதரியாதரே, தலைமுறை தலைமுறையா, தலைமுறை தலைமுறை எங்கள் அடைக்கலமானி முற்பிதாக்கள் முற்பிதா ஓ எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறையா தலைமுறையா எங்கள் அடைக்கலமானி முற்பிதாக்கள். க்ளோரி பலசந்தரா. ஆமென் ஆமென். 2 நிமிஷம் அன்பான தம்பி, அன்பான தங்கச்சி, ஆண்டவர் கரத்துல ஒன்னு விட்டு கொடுத்துட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. உங்க சித்தப்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே, உங்க சித்தப்படி என்ன நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும் உங்க கையில தீமை கிடையாது, என்ன நீர் விட்டுட்டு போக மாட்டேன், என்ன நீர் விட்டுட்டு போக மாட்டேன். பேசு, ஆண்டவர்கிட்ட பேசு. அன்பான பெற்றோர், அப்படியே உங்க பிள்ளைகளுக்கு ஆய்ச்சபிங்க. ஒருவேளை உங்க பிள்ளைங்க இங்க இல்லைன்னாலும் அந்த பிள்ளைங்க எங்க இருந்தா கர்த்தர் கையில எடுப்பாராக, கர்த்தர் கையில எடுப்பா. நீங்க ஜெபிச்சா கையில எடுப்பா. இப்போ அதற்கான நேரம் ஜெபிங்க, இருக்கிற இடத்துல ஜெபிங்க, அந்த பேரை சொல்லி ஜெபிங்க. நீங்க கையில எடுங்க ஆண்டவரே, என் பிள்ளை நீங்க கையில எடுங்கப்பா. ஆபிரகாம் பலிபீடத்தில் நம்பி அர்ப்பணிச்சது போல விட்டுருங்க, நீங்க விட்டு கொடுத்துருங்க. இதை குறித்து இனி நீ கவலைப்படாத. ஈசாக்க பத்தி ஆண்டவர் சொல்ற, ஏய் பிள்ளை மேல நீ இனி கை வைக்காத, நான் கை வைக்கிறேன்றார். நீ இனி உன் பிள்ளை மேல கை வைக்காத, நீ இனி உன் பிள்ளை காரியத்தை பார்க்க தேவையில்லை, நான் பார்க்கிறேன். ஆண்டவர் கேரண்டி தரார். இந்த ராத்திரி நான் உருவாக்குவேன். தம்பி தங்கச்சி, உன்ட்ட ஆண்டவர் பேசுற, நான் இனி உன்னை பார்த்துக்கிறேன். ஈசாக்கு, இனி உன் லைஃபை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், உன்னை எப்படி மேன்மைப்படுத்தணும் எனக்கு தெரியும். அவன் நீ வெட்கப்பட்ட கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை ஒரு பாத்திரமாய் உருவாக்கி நிறுத்துவார். உன் மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது காண்பிப்பார். உன்னை ஒதுக்கினவர்கள் நடுவில் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ரகபலா ஷகதா ரிபல் ரிபல போஷியாத ரபல கதரியாத ரபல போஷாதரா லேரபல வரகதரியாதரே. மீதியிடப்பட்ட மண்ணென்மே உம்மகத்தான் சித்தம் வைத்தீ. புடமிடப்பட்ட புடமிடப்பட்ட மண்ணென்மே உம் பெரிய. சொல்லுங்க, எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உண்டு உங்கள் கரத்தில் என்னை நீ உருவாக்கு. ஓ எனக்கு நம்பிக்கை உண்டு. ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லும்படி எவரால் அன்பான பிள்ளைகளுக்கு சொல்றேன். உங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறத உங்க கண்ணில் பார்க்க வச்சிருக்கிறாரா? உங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறத உங்க கண்களை பார்க்க வச்சுக்கிறாரா? அவங்கள புடமிட்டுட்டார், அவங்கள சில சோதனையில் நடத்திட்டார். இனி ஒன்ன உருவாக்கி நிறுத்துவார் பாரு, ஒன்ன கொண்டு உன் குடும்பத்தை கட்டுவார் பாரு. ஆமே, ஏன்பா இவனை கட்டுறீங்க, ஏன்பா இவளை கட்டுறீங்க? அவங்க அப்பா நடந்துட்டாரு, அவங்க அம்மா நடந்துட்டாங்க. உன்னை கர்த்தர் உருவாக்கி அவன் உன் கண்கள் நடுவில் உன் குடும்பத்தில் சில கஷ்டத்தை கர்த்தர் பார்க்க வச்சிருக்கிறார்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கர்த்தர் சொல்லும்படி ஆழமா இருதயத்தில் ஏவிக்கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்கி நிறுத்துவார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை கண்ட உன் குடும்பத்தில் உன்னை கொண்டு சில மேன்மைகளை, உன்னை கொண்டு சில மேன்மைகளை, உன்னை கொண்டு சில மேன்மைகளை இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிக்கிற இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரம் உன்னை உருவாக்குகிறது.
அபிஷேகிக்கிறது, உன்னை அபிஷேகிக்கிறது, உன்னை பலப்படுத்துகிறது. பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரத்தால் உருவாக்கப்படுவாயாக, கர்த்தருடைய கரத்தால் உருவாக்கப்படுவாயாக. ரகரபலபோ சந்தரபலபலபலபா ரிகரபலபலபலபலபா ஷபரபலபலபலபா ரிபலபோதரியாதரே ரிமா சந்தரதரியாதரா. உருவாக்குங்க, உருவாக்குங்க, உருவாக்குங்கப்பா, உருவாக்குங்கப்பா. ஹல்லேலூயா. மீதியிடப்பட்ட மண்ணென்மே உம்மகத்தா சித்தம் வைத்து மண்ணென்மே உங்க பேரிதான். ரெண்டு கரத்தை உயர்த்தி எனக்கு நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கை உங்க கரத்தில் என்னை நீ உருவாக்குவே. எனக்கு எனக்கு நம்பிக்கை உண்டு, உந்தன் கரத்தில் என்னை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, குயவனே 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 என்னேசுவே, மன்னான என்னை உருவாக்குவே. உம் கரத்தால் என்னை உருவாக்குவே, மன்னான என்னை உருவாக்குவே உங்க கரத்தால். ஆண்டவரை பார்த்து சொல்லுவியா, உம் சித்தம் போல், உம் சித்தம் போல் என்னை உருவா. உங்க விருப்பம் போல், உங்க விருப்பம் போல் என்னை ஒன்ஸ் அகைன். உங்க சித்தம் போல், உங்க சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கையை தட்டி அப்பான்னு சொல்லி கூப்பிடு. இதோ தேவ அபிஷேகத்தின் வல்லமை உன் பாத்திரத்தின் மேல் ஊற்றப்படுகிறது, உன் பாத்திரத்தின் மேல் ஊற்றப்படுத்துகிறது. உன்னை கனப்படுத்துகிற அபிஷேகம், உன்னை அதிகாரப்படுத்துகிற அபிஷேகம், உன்னை நிலை நிறுத்துகிற அபிஷேகம், உன்னை தலை மீது நடக்க பண்ணுகிற அபிஷேகம். ரிபலபோ சந்தர பலபலபா ரேகா ககத ரியாதரா. glory 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 glory. thank you lord, thank you lord. உம்முடைய மகிமைக்காக, உம்முடைய அளவில்லாத பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்தி உங்க விருப்பத்தை செய்திருக்கிறீர் ஆண்டவரே. யாக்கோபு கூப்பிடல, ஆனா நீங்க கூப்பிட்டு பேசினது போல இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு பேசி இருக்கிறீங்க. விட மாட்டீங்க. யாக்கோபின் சாட்சி இந்த பிள்ளைங்க சாட்சி. வெறும் கோல கையும் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைங்க உங்களுடைய சமூகத்தில் இருக்கட்டும். இந்த பிள்ளைகளுடைய மேன்மைகளை பெற்ற கண் பார்க்கட்டும். பார்க்க வைங்க ஆண்டவரே. பிள்ளைங்களை எப்படி எப்படி இருக்கணும்னு பெற்றோர் பார்க்கணும்னு விரும்புகிறார்கள் ஆண்டவரே. உங்க வார்த்தையின்படி பிள்ளைங்க வாழ்க்கை இருக்கிறதை எல்லா பெற்றோருடைய கண்களும் பார்ப்பதாக என்று மனதார பிளஸ் பண்றப்பா, பிளஸ் பண்றப்பா. ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்தி அனுப்பு. உங்களுடைய அளவில்லா பிரசனத்திற்காக நன்றி. நீரே பெருகணும், நாங்க சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.